Welcome to VL Academy. இந்த வீடியோல hire purchase and installment purchase system chapterல other exercise problem number 4 நம்ம பார்க்க போறோம், which is in page number 18.45. So இந்த problem பாத்தீங்க அப்படின்னா Mr. Gupta purchased machinery under hire purchase agreement from Mr. Pankaj. So இங்க ரெண்டு கேரக்டர் இருக்கு, ரெண்டு நேம் இருக்கு. So யார் பர்ச்சேசர் யார் செல்லருங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மிஸ்டர் குப்தா பர்ச்சேஸ் மெஷினரி, அப்ப அவர் தான் பர்ச்சேசர், அதாவது பையர் ஆர் ஹையரர். இங்க வந்து மிஸ்டர் பங்கஜ் வந்து மிஷினரிய சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து செல்லர் ஆர் ஹையர் வெண்டார். ஸோ இந்த மிஷினரியோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15,500 rupees. ஸோ த பேமெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆர் டு பி மேட் ஆஸ் அண்டர். ஸோ இந்த மிஷினரி பர்ச்சேஸ் பண்ற அன்னைக்கே 3,000 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது 3,000னா 11,500 வரும். ஸோ 3 வருஷமும் வந்து ஒரு வருஷமும் 5,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15,500, அதில் 3,000 நம்ம டவுன் பேமெண்ட் பே பண்ணியாச்சு. அப்போ இந்த 15,500ல 3,000 போக பேலன்ஸ் 11,500 தான் இருக்கும். அப்போ 11,500, சாரி, எஸ். ஸோ டோட்டலாக 18,000 நம்ம பே பண்ணுறோம். அப்போ பேலன்ஸ் 2,500 வந்து இன்ட்ரெஸ்டாக நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் அது வந்து ஒரு வருஷமும் அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, அந்த எக்ஸஸ் அமௌண்ட், அதாவது 2,500ல இருந்து, அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணும். ஏன்னா இங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்கல இந்த ப்ராப்ளம்ல, வெறும் டெப்ரிசியேஷன் 10%, அதுவும் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்ல நம்ம அதை கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 நமக்கு கடனை. ஓகே, அண்ட் செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 10,000, அண்ட் தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஸோ இந்த 3 வருஷமும் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருந்தது. ரேஷியோ ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இஸ் 15,000, 10,000 and 5,000, அதாவது 3:2:1. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து டோட்டல் ஆஃப் ஆல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 18,000, அது 3,000 டவுன் பேமெண்ட்டுங்கிறதையும் நான் விட்டுட்டேன். தட் ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹியர். தட் இஸ் டவுன் பேமெண்ட்ஸ் எவ்வளோ பண்ணோம். ஸோ டவுன் பேமெண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு rupees 3,000. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 18,000 வரும். ஓகே, ஸோ அந்த 18,000ல கேஷ் ப்ரைஸ் 15,500 லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 2,500 as இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோங்கிறதும் தெரியும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 3. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம இன்னும் பே பண்ணல. ஸோ பே பண்ற அன்னைக்கு we have 3 installments. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி பண்ற அன்னைக்கு we have 2 installments. தேர்ட் அப்போ 1. ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து டோட்டலா 6 வருது. 3 + 2 + 1 வந்து 6. ஸோ இங்க 3/6, 2/6, 1/6ன்னு போட்டுக்கணும். இதுதான் ரேஷியோ. ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க வந்து 2,500 rupees அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த 2,500 எப்படி 3 வருஷம் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,500 into 3/6, that is 1,250. அதே 2,500 into 2/6 போட்டோம்னா 833 rupees. அதே 2,500 1/6 போட்டோம்னா 417. இது டெசிமல் பாயிண்ட்ஸ்ல வரும், பட் நான் அதை ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். ஓகே, ரவுண்ட் அப் பண்ணா நமக்கு என்ன சொல்ற 2,500 rupees டோட்டல் வர்றதுனால நான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ வேல்யூ ஆஃப் மிஷினரி 15,500, அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் மிஷினரியில இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ தட் இஸ் 1,550. ஆனால் அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 13,950. செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13,950ல இருந்து தான் நம்ம 10% எடுக்கணும். ஸோ தட் இஸ் 1,395. அதை லெஸ் பண்றப்ப வில் கெட் 12,555. அப்போ அதுல இருந்து 10% தேர்ட் இயருக்கு. ஸோ அது 1,255.5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11,299.5. தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் த மிஷினரி வென் த என்டையர் ஓனர்ஷிப் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் பை தி buyer, that is Mr. Gupta.
சாரி. எஸ் குப்தா. எஸ் குப்தாவுக்கு கம்ப்ளீட் ஓனர்ஷிப் வரப்போ the value was 11,299.50 பைசே. அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி போறோம். ஸோ இங்க குப்தா தான் பையர். ஸோ குப்தாவோட புக்ல மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா பங்கஜ் அக்கௌண்ட். ஸோ மெஷினரி குப்தாக்கு உள்ள வருது. அதனால குப்தாவோட புக்ல மெஷினரி அக்கௌண்ட்னு டெபிட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் பங்கஜுக்கு the machinery is going out. அதனால பங்கஜ கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டவுன் பேமெண்ட் பே பண்றோம். தட் இஸ் மிஸ்டர் பங்கஜ் இஸ் ரிசீவிங் 3,000. அதனால பங்கஜ டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு கேஷ் இஸ் கோயிங் அவுட். அதனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் எல்லா ப்ராப்ளம்லயும் சொல்றது இந்த தேர்ட் ரூல் ஆஃப் அக்கவுண்டிங் வந்து கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டன்சி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் பெய்டை வந்து நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் உள்டாவா வரும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் எப்பவுமே நான் சொல்லுவேன் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம டெபிட் பண்ணி இன்கம்மை வந்து கிரெடிட் பண்ணுவோம். யாருக்கு அது இன்கமா இருக்கோ அவங்கள நம்ம கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் இங்க இன்ட்ரெஸ்ட் பெய்டுங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ் மிஸ்டர் குப்தாக்கு. ஓகே. பட் ஆனா அதை நாம இங்க டெபிட் பண்ணிருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஓகே. அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் டேட்டா டு யாருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள கிரெடிட் பண்ணியிருப்போம். பங்கஜ் தான் இந்த 1,250 ரிசீவ் பண்றாரு. ஸோ அவரை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மிஸ்டர் பங்கஜ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அவர் ரிசீவ் பண்றாரு பங்கஜ். ஃபார் பங்கஜ் the 5,000 இஸ் கம்மிங் இன்சைட். அதனால அவரை டெபிட் பண்ணியிருக்கோம். நமக்கு கேஷ் வெளியில போகுது. அதனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கார் அக்கௌண்ட். இந்த காருக்கு வந்து ஆஸ் அ பையரா மிஸ்டர் குப்தா வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றாரு. எவ்வளோனா 10% ஆன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ அது 1,550 ஓகே. அண்ட் டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து இப்போ கார் நம்ம கிட்ட இருக்கு. காரோட வேல்யூ வந்து 15,500 இருந்தது. இப்போ 1,550 அந்த 15,500ல இருந்து இட் இஸ் கோயிங் அவுட். அதனால காரை கிரெடிட் பண்ணிருக்கோம். பட் அது எங்க போய் சேருது அப்படின்னா டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம்குள்ள போய் சேருது. தட் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அஸ். அதனால டெப்ரிசியேஷனை வந்து நாம டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த டெப்ரிசியேஷனும் இன்ட்ரெஸ்டையும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ இங்க கிரெடிட்ல தான் வரும். ஓகே. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் நாம இங்க கிரெடிட் பண்ணாதான் அங்க போய் டெபிட் காலம்ல நம்ம எக்ஸ்பென்சஸை காமிக்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. அதனால இங்க இன்ட்ரெஸ்ட் பெய்டையும் டெப்ரிசியேஷனையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2வது வருஷம். 2வது வருஷத்தை பொறுத்த வரையும் என்னென்ன நடந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்போம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருப்போம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இந்த 4 விஷயம் தான் நடந்திருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு மிஸ்டர் பங்கஜ் அக்கௌண்ட். ஸோ இங்க வந்து தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டன்சிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் பெய்டை வந்து நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஆல்சோ இங்க வந்து மிஸ்டர் பங்கஜ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இங்க வந்து நான் பேங்க்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலயுமே பேங்க் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து டெப்ரிசியேஷன். ஸோ 2வது வருஷ டெப்ரிசியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஓட டெப்ரிசியேஷன் வேல்யூ டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க டேபிள்ல காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ தட் இஸ் த 1395. ஓகே. ஸோ இந்த 1395 தான் இங்க போட்டிருக்கோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் தி செகண்ட் இயர் வேல்யூ வந்து நம்ம போடுவோம். அதே ஜேர்னல் என்ட்ரி போட்டேன். அண்ட் சேம் திங் அதே 4 விஷயம் தான் தேர்ட் இயரும் நடக்குது. இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், டெப்ரிசியேஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ இதே 4 விஷயம் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஒன்லி த வேல்யூ காட் சேஞ்ச்ட். ஓகே. அண்ட் இதை பேஸ் பண்ணி நாம இங்க வந்து லெஜர் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த லெஜர் வந்து சேம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி நம்ம இங்க கார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். கார் அக்கௌண்ட்ல வந்து மிஸ்டர் பங்கஜ் அவருக்கு வந்து 15,500 நாம கொடுத்துருக்கோம். அதனால அவரை டெபிட் பண்ணியிருக்கோம். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 1,550. இதை நீங்க லெஜர் அக்கௌண்ட்ல செக் பண்ணாலே ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கார் அக்கௌண்ட்டுங்கிறது எந்தெந்த என்ட்ரில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இப்போ இங்க சாரி நாட் அ கார், இங்க மெஷினரி. நான் அதுவும் கரெக்ட் பண்ண மறந்துட்டேன். சாரி.
This is machinery account. Okay. ஸோ மெஷினரி அக்கௌண்ட்ல மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கான டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்கோம். இது மட்டும்தான் வரும். எல்லா வருஷமும் அது மட்டும்தான் வரும் எங்க மெஷினரியை பொறுத்த வரையும். ஓகே. அண்ட் அதுவே இதை நீங்க செல்லரோட புக்ல பாத்தீங்கன்னா இந்த டெப்ரிசியேஷனும் வராது. ஓகே. லெட்ஸ் செக் அவுட். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ வித் திஸ் த மெஷினரி அக்கௌண்ட் இஸ் ஓவர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பங்கஜ் அக்கௌண்ட், அதாவது செல்லரோட இதுல. ஸோ அதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு மிஸ்டர் பங்கஜ் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அங்கேருந்து அங்கே மெஷினரி டெபிட் பண்ணியிருக்கு, இங்கே நம்ம கிரெடிட் சைடில் காமிச்சிருக்கோம். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் நாம் அங்கே டெபிட் பண்ணியிருப்போம், அது எங்கே கிரெடிட் சைட் காட்டுறோம். ஓகே. அண்ட் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிரெடிட் ஆயிருக்கும், ஏன்னா நம்ம கையை விட்டு வெளியில போயிருக்கு. அதை யார் வாங்கியிருக்காங்கன்னா பங்கஜ். அதனால இங்க டெபிட்ல வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம காட்டுறோம், 3000 and 8000. ஸோ இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 8750. அதை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரோம். ஓகே. அண்ட் ஆல்சோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 833. பட் இங்க வந்து பங்கஜ் வந்து செகண்ட் இயர்ல வேற எங்கேயாவது வராரான்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் 5000, அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் போன ப்ராப்ளம்ல பண்ண மிஸ்டேக்கே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். தட் இஸ் இங்க 2 பேங்க் போடணும். ஸோ அது வந்து இந்த வருஷமும் 5000. இப்போ இங்க 9583ல 5000 போச்சுன்னா இங்க 4000. இங்கேயும் 4000 தான் நம்ம காட்டணும். ஓகே. இங்க தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 5000. ஸோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 5000 அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 417. ஓகேவா? இப்போ இந்த சைட் டோட்டல் பண்ணி இந்த பேலன்சிங் ஃபிகர் எடுத்து இங்க கொண்டு வந்து டோட்டல் பண்ணீங்கன்னா யூ கெட் 5000. ஸோ இங்க வந்து 5000. ஓகே. ஸோ இந்த 5000ம் அவங்க தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து எந்த பேலன்ஸும் வராது ஃபைனல் இயர்ல. வித் திஸ் த பையர்ஸ் புக் இஸ் ஓவர். அடுத்தது செல்லர் புக், அதாவது மிஸ்டர் பங்கஜோட புக்ல. இப்போ பங்கஜோட புக்ல பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் செக் அவுட். சாரி, இங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ பங்கஜ்ல வந்து பங்கஜ் என்ன பண்ணியிருக்காரு, மிஷினரியை சேல் பண்ணியிருக்காரு. அப்போ ஹூ இஸ் ரிசீவிங் திஸ் மிஷினரி? குப்தா. ஸோ குப்தாவை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ குப்தா திஸ் 15,500 worth மிஷினரி இஸ் கம்மிங் இன்சைட், அதனால அவரை டெபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த 15,500 வெளியில போகுது. இப்போ நமக்கு அப்படிங்கிறப்ப நம்ம யாரு? செல்லர். ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த மிஷினரி வெளியில போயிருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் ஹையர் சேல்ஸ். ஸோ அதனால ஹையர் சேல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசீவ் பண்றோம். ஓகே. ஸோ நமக்கு கேஷ் உள்ள வருது, அதனால கேஷை டெபிட் பண்ணியிருக்கோம். பட் யாருக்கு வெளியில போகுது? குப்தாக்கு வெளியில போகுது, அதனால குப்தாவோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் வி ஆர் ரிசீவிங் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் குப்தா. ஸோ குப்தாக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இஸ் கோயிங் அவுட், அதனால குப்தாவை டெபிட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டன்சி, அதேதான் உங்களுக்கு எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்க வந்து சிஐவிஏடி செல்லரை பொறுத்த வரையும் இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் யாருக்கு இருந்து இது வந்திருக்கோ அவங்கள டெபிட் பண்ணுவோம். ஸோ மிஸ்டர் குப்தா கிட்ட இருந்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அவரை டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு மிஸ்டர் குப்தா அக்கௌண்ட். அது வந்து 5000 நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த செல்லரை பொறுத்த வரையும் அவரு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண மாட்டாரு. அது வந்து பையர் அவரு வந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்தாச்சு, அந்த மெஷினரியோட சொத்து. ஐ மீன் அந்த மெஷினரிங்கிற ஒரு சொத்து வந்து அவருக்கு தான் சொந்தம். ஸோ இவருக்கு வந்து எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணி கடனை முடிக்கணுங்கிறது மட்டும்தான். ஸோ அதனால டெப்ரிசியேஷன் வராது, அதனால இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெண்டாவது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம் அண்ட் அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்போம். இது 3 தான். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
ஓகே. அது வந்து 833 ரூபீஸ். யாருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வெளியில போகுதுன்னா, மிஸ்டர் குப்தாக்கு. அதனால அவர டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்ட வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 3 என்ட்ரி தான் வரும். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மென்ட் அண்ட் அகைன் இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இது 3வது வருஷத்துக்கான வேல்யூ. முடிஞ்சதா? அடுத்தது வந்து லெட்ஜர்ல இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் போடுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட்ட பொறுத்தவரையும் நீங்க இந்த லெட்ஜர செக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க இன்ட்ரெஸ்ட் எங்க வருது? இங்க வருது. ஸோ பை மிஸ்டர் குப்தா அக்கவுண்ட் 1250. ஸோ இந்த பை மிஸ்டர் குப்தாங்கிறது கிரெடிட் சைட் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இது டெபிட் சைட்ல டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரை இது 2 தான் எல்லா வருஷமும். ஓகே. அதனால ஜஸ்ட் லைக் தட் நம்ம இப்படி போட்டுட்டோம். எல்லா வருஷமும் பை ராகேஷ் போட்டு 599 அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஆனா அத பிஎன்எல் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் குப்தா அக்கவுண்ட். ஓகே. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் குப்தா அக்கவுண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ்ன்னு கொடுத்துருப்போம் ஜேர்னல்ல. ஸோ மிஸ்டர் குப்தா அக்கவுண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ் அக்கவுண்ட். அப்போ இங்க டூ ஹையர் சேல்ஸ் அப்படிங்கறது டெபிட் சைட் வரும். ஓகே. டூ ஹையர் சேல்ஸ். அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டும் டூ இன்ட்ரெஸ்ட் வந்து 1250. இங்க பை பேங்க் பாத்தீங்க அப்படின்னா டவுன் பேமெண்ட் 3000 டிபிங்கிறது டவுன் பேமெண்ட் அண்ட் பேங்க் அக்கவுண்ட் அகைன் 5000. ஸோ டோட்டலா 8000. டோட்டலா 8750 ருபீஸ் பேலன்சிங் ஃபிகர் இருக்கு. ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்போ அந்த கிராண்ட் டோட்டல் 16,750. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பை பேங்க் அக்கவுண்ட் 5000 இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஆல்சோ இங்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதை நம்ம இந்த சைடு தான் காட்டுவோம் 833. அண்ட் போன வருஷத்தோட பேலன்ஸ் 8750. ஸோ இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 4583. அதை அடுத்த வருஷத்துக்கு டெபிட் சைட் கொண்டு வரோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதை டெபிட் சைட் காட்டுறோம் 417. அண்ட் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5000 ருபீஸ். இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப யூ வில் கெட் grand total as 5000 rupees. Okay, with this problem is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்க டவுட்டை நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் நவடேஸ் ஐ எம் ஹைலி ஹெல்ட் அப் வித் வீடியோஸ். அதனால என்னால ரிப்ளை பண்ண முடியல. பட் கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஓகே. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.